நாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று விளக்கியிருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தை விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, ரஜபு பிறை 14 5ஆம் நூற்றாண்டையே தன் ஞான கண்களினால் தன் ஞான பார்வையினால் அதிர வைத்து இஸ்லாத்தின் பக்கம் அலை அலையாக எண்ணிலடங்காத நிறைய சாதனைகளையும் அசாத்தியமான விஷயங்களை சாதித்தும் காட்டிய ஒரு மன்னர். நாம் எல்லோரும் அவர்களை செல்லமாகவும் கண்ணியமாகவும் கரீபே நவாஸ் என்று அழைப்போம். காஜா முஈனுத்தீன் அல்-சிஷ்தியில் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் உதித்த இந்த மாதம் அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குத்துபால வலிமார்கள் அவுலியாக்கள் என்று சொன்னாலே சில பேருக்கு அலர்ஜி. அதை பத்தி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. இறை நேசர்களை பற்றி ஞாபகப்படுத்துவது என்பது இபாதத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறு இருக்க பல லட்சம் பேர்களை இஸ்லாத்திற்கு, பல லட்சம் பேருக்கு மெஞ்ஞான சுடரையும் ஞான கடலில் எப்படி நீந்த வேண்டும், அந்த ஞான கடலின் ஆழத்தை எப்படி அடைய வேண்டும், அந்த ஞான கடலின் ஆழத்தை கண்டு அதில் முத்தடைக்க வேண்டும் எப்படி என்பதை எல்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மகான் காஜா நாயகத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குங்க உரிமை இருக்கிறது? சங்கையானவர்களே, நாயிபே ரசூல் என்று கூட அவர்களை செல்லமாக அழைக்கிறார்கள். ஒரு ரசூல் ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தோன்றி என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அத்துணை சேவைகளையும் கடமைகளையும் செவ்வனையே நிறைவேற்றியவர்கள் காஜா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். வரலாற்றை நாம் தெரிய வேண்டும், வரலாற்றை படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி இருக்கிறதுனால தான் நாங்க இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாத்தில் அப்பாற்பட்டவர்கள். நிறைய கிதாபுகளை எழுதி இருக்கிறாங்க காஜா நாயகத்தை பற்றி. அந்நியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் காஜா நாயகத்தை பற்றியே நமக்கு முஸ்லிம்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட நாம் பரவலாக சொல்லுவோமே. 90 லட்சம் பேர் காஜா நாயகத்தின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. இது யாருங்க சொன்னா? 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யாரு சொன்னா? முஸ்லிம்கள் மாத்திரமா? அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள், அந்நிய மதத்தின் பெரும் பெரும் எழுத்தாளர்கள் 90 லட்சத்திற்கு மேல் என்கிறார்கள். கணக்கில் வந்தது மாத்திரம் 90 லட்சம். யாரால் நிகழ்த்த முடியும் இது போன்ற ஒரு சாதனையை? சாதாரணமான ஒரு குடும்பம், சாதாத்மார்களுடைய குடும்பம் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு வாழ்க்கை. சின்ன வயசிலேயே தாயாரை இழக்கிறார்கள். 15 வயசுல வாப்பாவும் வஃபாத் ஆகிறாங்க. அனாதை என்ற பெயரில் வாழுகிறார்கள் காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. செங்கையானவர்களே, சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய வாப்பா சையது கியாசுத்தீன் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் காஜா நாயகத்தினுடைய பேரில் ஒரு தோட்டத்தை எழுதி வைக்கிறார்கள். ஹிஜ்ரி 530 பிறக்கிறார்கள். அவங்களுடைய வாப்பா ஒரு தோட்டத்தை எழுதி அவர்களுடைய பெயரில கொடுக்கிறாங்க. அந்த தோட்டத்தை வைத்து காலத்தை கழிக்கிறார்கள் காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த தோட்டத்துல விவசாயம் செய்யறாங்க, வெள்ளாமை செய்யறாங்க, அறுவடை செய்யறாங்க, விற்கிறாங்க. அவர்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அதற்காகத்தான் சொல்வார்கள், நிறைய தொழுதுட்டு மட்டும் இருந்தா ஹிதாயத்தும் ஞானமும் கிடைச்சிருமா? என்ன, இன்னைக்கு நாங்கெல்லாம் நல்லா தொழுதுட்டு இருக்கிறோம், நித்தி கரக்கில் அளவுக்கு தொழுகிறோம், ஞானம் கிடைத்திருமா? ஞானம் கிடைப்பதற்குண்டான வழிகள் எவைகள் என்பதை குறித்து பெருமக்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? அலாமத்துல் அவுலியா, அவுலியாக்களுக்குண்டான அறிகுறிகள். இன்னைக்கு நாம் அவுலியாக்களை எப்படி தேடுகிறோம், எப்படி அடையாளம் காணுகிறோம்? பாருங்க, எப்ப பார்த்தாலும் பள்ளிக்குள்ளே இருக்கிறாரு, இவர் அவுலியாவா இருப்பாரோ? எப்ப பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறாரு, வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாரு, பெரிய அவுலியா போல தெரியுது என்று நாம் அவுலியாக்களை இவ்வாறு அடையாளப்படுத்துகிறோம்.
ஆனால் காஜா நாயகத்தினுடைய கலீஃபாக்கள் முரீதீன்கள் அவர்களை குறித்து எழுதும் பொழுது சொல்வார்கள், காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை முத்தெடுத்து வார்த்தெடுத்து வடித்து எழுதுகிறார்கள். அலாமத்துல் அவுலியா, அவுலியாக்களுக்கு உண்டான அலாமத்து என்ன தெரியுமா? மின் அலாமத்தில் மஅரிஃபத்தி பில்லாஹ், அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள் என்பதற்குண்டான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்கள் இறை நேசர், இவர் ஞானம் பெற்றவர், இவர் மெஞ்ஞானத்தில் ஆற்றல் கொண்டவர் என்ற அடையாளம் எப்படி தெரியுமா கண்டுகொள்ள வேண்டும்? அவர்கள் படைப்பினங்களை விட்டு தூரமாக இருப்பார்கள். அப்படின்னா எந்த படைப்பினங்களின் மீதும், அது சாதாரண மற்ற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது காசு பணமாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், ஏனைய சொத்துக்களாக இருக்கலாம், ஏனைய ஆசாபாசங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள். அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. காசு வந்தாலும் சரி, போனாலும் சரி, எவன் என்னை புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, என்னை ஏசினாலும் சரி, தூற்றினாலும் சரி, அதை பற்றி பெரிதுபடுத்த மாட்டார்கள். பல லட்சம் வந்தாலும் சரி, பல கோடி போனாலும் சரி, காசு பணம் அவர்களுக்கு விருப்பமே இல்லை, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை, அதுல ஆசையும் இல்லை. இந்த ஆசைகளை ஒரு மனிதன் துறந்திருக்கிறான் என்று காஜா நாயகம் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறார், பெரும்பாலும் ஞானத்தை அடைந்தவர்கள் மௌனமாக இருப்பார்கள். இந்த வளவள கொல கொல கொலண்டி ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான்னு வைங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், அதிகமா ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா அவன் பொய்க்காரன் என்பதனுடைய அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஞானத்தின் அறிகுறி என்ன தெரியுமா? மௌனமாக இருப்பது. தேவையான விஷயத்தை மட்டும் பேசுவாங்க, யாராவது கேட்டு வந்தா தேவைக்கு மட்டும் பேசுவாங்க, சும்மா நம்மள மாதிரி சலபல சலபல கலபல கலபலன்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இது ஞானிகளின் மெஞ்ஞானிகளின் அடையாளம் என்கிறார்கள் காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை குறித்து எழுதும் பொழுது பெரும்பாலான இமாம்கள் சொல்வார்கள், ஹசீனத்துல் அஸ்கியா, மிர்ஆத்துல் அஸ்ரார் போன்ற பெரும் பெரும் கிதாபுகளிலே அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைப்பதற்குண்டான காரணத்தை சொல்வார்கள். நான் சொன்னேனே ஏற்கனவே, அவங்க வாப்பா ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தாங்கன்னு. அந்த தோட்டத்துல இருக்கிறாங்க ஒரு வயசாளி, ஒரு வயசான தோற்றத்தில் ஒரு மனிதர் வருகிறார். பொதுவாக இப்ப காலத்து இந்த வயோதிபர்களுக்கு, வயசாளிகளுக்கு மரியாதை கொடுப்பது என்பது மருந்துக்கும் இல்லை என்று சொல்லலாம். வயசாளிகளுக்கு மரியாதை கொடுக்கிறது என்றது மருந்துக்கும் இல்லை. எதையாவது ஒரு உபதேசம் செய்தா உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க என்கிறார் வாலிபன். உங்களோட காலம் முடிஞ்சிருச்சு, நீங்க போங்க, இந்த காலம் இப்படித்தான், இப்ப இதுதான் ட்ரெண்ட் என்கிறார்கள். வயோதிபர்கள் ஏதாவது ஒரு உபதேசம் செய்தார், வயோதிபர்களை கண்டால் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இப்பொழுது இல்லை. ஆனால் இறை நேசர்கள், மெஞ்ஞானிகள், ஞானிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஞானம் கிடைப்பதற்குண்டான அடையாளமும் என்ன தெரியுமா? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் இருக்கிறது என்கிறார்கள். காஜா நாயகத்தை குறித்து எழுதும் பொழுது, காஜா நாயகத்தை குறித்து அவர்களுடைய மெஞ்ஞானத்தை குறித்து எழுதும் பொழுது, அவர்களுடைய சீடர்கள், கலீஃபாக்கள், முரீதீன்கள், மாணவர்கள் எழுதும் ஏராளமான கிதாபுகளிலே என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த தோட்டத்தில் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், வயசான தோற்றம். வந்த உடனே ஓடி போய் எழுந்து, உட்காருங்க பெரியவரே, என்ன வேணும், ஏதாவது வேணுமா, குடிக்க வேணுமா, டயர்டா இருக்கிறீங்களா, ரெஸ்ட் எடுத்துக்கங்க, கொஞ்சம் இருங்க என்று திராட்சை ஒரு கொலையை ஒரு கொத்தை எடுத்து கொண்டு உடனே அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து சங்கை மரியாதை செய்கிறார்கள். சங்கை மரியாதை செய்த உடனே அந்த வந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கிதாபுல ஒரு மாதிரி வருது. எப்படி வருதுன்னா, ஒரு கிதாபுல வருது, தன்னுடைய வாயில் மென்று ஒரு ஸ்வீட், ஒரு இனிப்பை கொடுத்ததாகவும், இன்னும் ஒரு கிதாபுல வருது, அந்த பெரியவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு இனிப்பு, ஒரு ஸ்வீட்டை எடுத்து காஜா நாயகத்துக்கு கொடுத்தார்கள். இதை சாப்பிடுங்கள் காஜாவே என்று சொன்ன பொழுது காஜா நாயகம் ரலியல்லாஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் உண்கிறார்கள், உணவை சாப்பிடுகிறார்கள். அந்த உணவு தன்னுடைய வயிற்றுக்குள் சென்றவுடனே அவர்களுக்கு மெஞ்ஞானம் பிறக்க ஆரம்பித்தது என்று எழுதுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? யாரிடத்தில் எப்படி ஹிதாயத்து கிடைக்கும், யாரிடத்தில் எப்படி ஞானம் பிறக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக ஞானம் பிறக்கிறது என்கிறார்கள் காஜா நாயகத்தினுடைய முரீதீன்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு படிப்பு இருக்கு,
நிறைய டிகிரி இருக்கு, நிறைய கிராஜுவேட், நிறைய பட்டம், நிறைய சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு, படிப்பு இருக்கு. ஆனால் ஒழுக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னைக்கு படிப்பை வச்சு என்னங்க செய்ய முடியும்? ஞானம் இருக்கிறதா? ஞானம் எப்படி வரும்? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக ஞானம் வரும் என்கிறார்கள் ஹாஜா நாயகத்தினுடைய வரலாற்றை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள். சங்கையானவர்களே, ஹாஜா நாயகம் ஞானம் கிடைக்கிறது, உலகத்தை துறக்கிறார்கள். இந்த தோற்றம் துறவு எதுவும் நிரந்தரம் இல்லை. அல்லாவை அறிய வேண்டும், அவனை அடைய வேண்டும், அவனை நெருங்க வேண்டும் என்ற பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பல நாடுகள் கடக்கிறார்கள். எல்லா நாட்டையும் கடந்து கடைசியாக நீண்ட நெடிய வரலாறு இந்தியாவை வந்து சேர்கிறார்கள். இந்தியாவுக்கு வந்ததற்கு பின்னால போட்ட லிஸ்ட் தான் 90 லட்சம் இஸ்லாத்தை எடுத்தார்கள். இந்தியாவுக்கு வந்ததற்கு பின்னால அவர்கள் சமர்கந்து போன்ற புகாரா இன்னும் பல நாடுகள் எல்லா இடத்துக்கும் அதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எண்ணிக்கையே இல்லை என்கிறார்கள் எழுத்தாளர்கள். பொதுவாக இஸ்லாத்திற்கு அழைப்பதற்கு 3 வழி இருக்கு. ஒண்ணு, இது போல கத்தணும், மேடையாக மிம்பராக பயானாக பேசி திரியணும். எங்களுடைய இஸ்லாம் எப்படி தெரியுமா, எங்களுடைய மார்க்கம் எப்படி தெரியுமா, நேர்மையான மார்க்கம், நிறுத்தியான மார்க்கம், சங்கையான மார்க்கம். நம்ம சங்கையா இருக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாம் எப்பொழுதும் சங்கையான மார்க்கம் தான். இப்படி எல்லாம் சொல்லணும். இஸ்லாத்தில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொன்னாதான் யாராவது ஒருத்தருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடி இஸ்லாத்துக்கு வருவாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு, உட்கார்ந்து எழுதணும், கட்டுரை எழுதணும், கவிதை எழுதணும், அல்லது புக்கு எழுதணும். எழுத்தின் மூலமாக இஸ்லாம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு படிக்கிறவங்க யார் இருக்கிறா? இன்னைக்கு படிக்கிறத விட்டு கிதாப தொடுறதுக்கே நேரம் இல்லை. இன்னைக்கு ஆலிம்கள் கூட முகநூல்களிலும் கூகுளிலும் தான் கிதாபை பார்க்கும் ஒரு அவல நிலை. சங்கையானவர்களே, அறிவு வரும், ஆனால் ஞானம் வருமா? ஒரு ஆசிரியர் இடத்தில் கால் மடித்து படிக்கும் பொழுது வரும் ஆனந்தம் இருக்கிறது, மெஞ்ஞானம் இருக்கிறது. இதற்கு உலகத்தில் எத்தனை கூகுள்கள் சேர்ந்தாலும் கூட, உலகத்தில் எத்தனை விக்கிபீடியா சேர்ந்தாலும் கூட, உலகத்தில் எத்தனை யூடியூபர் சேர்ந்தாலும் கூட அந்த ஒரு துளி ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சங்கையானவர்களே, ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மெஞ்ஞானத்தை தேடி அலைகிறார்கள். ஒரு ஷேഖை சந்திக்கிறார்கள், அஷேக் உஸ்மானுல் ஹாரூனி ரஹிமஹுல்லாஹ். அவர்களை தன் ஷேகாக தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் விஞ்ஞானத்தை படிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் புக்கா கிதாப் எல்லாம் தூக்கிட்டு போறோம். இப்ப கிதாபும் இல்ல, புக்கும் இல்ல. கேட்டால் சொல்கிறோம் டெக்னாலஜிக்கு வளர்ந்துருச்சு. இப்போ டெப்பின் மூலமாக, கம்ப்யூட்டரின் மூலமாக யூடியூபை நாம பார்க்கிறோம், படிக்கிறோம். இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல படிக்க இயலும் என்றெல்லாம் குர்ஆனை கூட ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கிறார்கள். பாடம் வரும் சங்கையானவர்களே. குர்ஆன ஆன்லைன்ல பார்த்தாலும் பாடம் வரும். மெஞ்ஞானம் என்பது அப்படி அல்ல. 20 வருஷ காலம் ஷேக் உஸ்மானுல் ஹாரூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். பணிவிடை ஹிதுமத்து செய்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால ஒரு காலம், பழைய காலத்தை நான் சொல்லுகிறேன், படிக்க அனுப்பணும்னா கிதாபெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல கிதாபெல்லாம் அதுக்கு புறவு வந்தது. என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? நாயகமே, ஷேகே, உங்களுக்கு பணிவிடைக்கு என் பிள்ளைய வச்சுக்குங்க. பழைய ஆட்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேலைக்கு என்ன பிள்ளைய வச்சுக்குங்க, உங்களோட தேவை ஏதாவது இருந்தா என்ன பிள்ளைகிட்ட சொல்லி நீங்க வேலை வாங்கிக்கோங்க என்று அனுப்புவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும், படிப்பு என்பதை விட ஞானம் பெரியது. பெரியவர்களுடைய பணிவிடையில் இருக்கிறது, ஷேக்மார்களுடைய பணிவிடையில் இருக்கிறது. இன்னைக்கு பழைய மதரசாக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்ப்போமே. முதல் ரேங்க் எடுத்தவனை விட உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்து செய்தவர்கள் மேலோங்கி நிற்கிறார்கள் விஞ்ஞானத்தில். கிதாபை மட்டும் படித்தவர்கள் கொஞ்சம் பின்னால இருக்கிறாங்க. உஸ்தாதுமார்களுக்கு ஹிதுமத்து செய்தவர்கள் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிறார்கள். அறிவிலும் தான், ஆற்றலிலும் தான், விஞ்ஞானத்திலும் தான். ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஷேகுக்கு 20 வருஷம் ஹிதுமத்து செய்கிறார்கள். ஞான கல்விகளை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஞான கல்வியை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா திசையும் திரிகிறார்கள், அலைகிறார்கள். நான் சொன்னேனே, இஸ்லாத்தை பரப்புறதற்கு 3 வழி. ஒண்ணு, கத்தணும், பயம் பண்ணணும் பேச்சின் மூலமாக. 2வது எழுத்தின் மூலமாக. 3வது நன்னடத்தையின் மூலமாக. இப்படித்தான் முதல்ல இஸ்லாம் பரவிச்சு.
இஸ்லாம் ஆரம்ப காலத்துல இப்படிதான் நிறைய பரவுச்சு. நாம் நடக்கும் நடத்தையின் மூலமாக, நம் பேச்சின் மூலமாக, நம் கொடுக்கல் வாங்கலின் மூலமாக, நாம் நடப்பதின் மூலமாக, நாம் நடந்து கொள்ளும் விதத்தின் மூலமாக, நாம் எப்படி இருக்கிறோமோ அதை வைத்து இவர் நல்ல மனிதர், இவருடைய பின்னால போனா எங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் என்று நன்னடத்தையின் மூலமாக பல பேர் இஸ்லாத்துக்கு வருவார்கள், வந்தாங்க. ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மூன்றையும் தாண்டிய ஒரு உன்னதமானவர்கள், அபாரமான ஆற்றல், சகல வல்லமைகளும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய பார்வை பட்டதன் மூலமாக ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது பல பேருக்கு. அவர்களுடைய கரத்தை பிடிப்பதன் மூலமாக ஞானம் கிடைத்திருக்கிறது பல பேருக்கு. அவர்களோடு ஒன்றாக இருப்பதன் மூலமாக பல பேருக்கு மெஞ்ஞானம் கிடைத்திருக்கிறது என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல கிரந்தங்கள், பல கிதாபுகளிலே ஹாஜா நாயகத்து கூட இருந்தவங்க பெரும் பெரும் வலிவுகளாகவும் இறை நேசர்களாகவும் மாறினார்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். யாராவது ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? இத்தனை பேர் இஸ்லாத்தை எடுத்திருக்கிறாங்க, இவங்க இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு. வெறும் கணக்குல வந்தது மட்டும்தான் 90 லட்சம் ஹாஜா நாயகத்தின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சொல்லுவாங்க, ஹாஜா நாயகத்தினுடைய கருணை பார்வை பட்டாலே அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறதா. சுபஹானல்லாஹ், கருணை பார்வை, அது எப்படி சாத்தியம்? இது என்ன ஹஸரத்து, பார்வையால முடியுமா? ஒரு ஆமைக்கு பல மைல் தூரத்தில் அப்பால இருந்து தன்னுடைய முட்டைய பார்வையின் மூலமாக குஞ்சு பொறிக்க வைக்க இயலும் என்றால் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்ற நல்லவர்களுக்கு இல்லையா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகு ஃபிராஸல் முஃமின், ஒரு முஃமினுடைய அகப்பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்படணும்? அகப்பார்வை ஏன் சொல்லுகிறார்கள்? ஞான பார்வையை குறித்து ஏன் சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதனை கோபப்படுத்தி, ஒரு முஃமினை கோபப்படுத்தி அவர் அகப்பார்வையில் கோபம் கொண்ட பார்வையில் பார்த்தால் உனக்கு அழிவு வந்துவிடும், அதுக்கு நீ பயந்துக்க. கோபத்துல முஃமின்களை கோபப்படுத்தி அகப்பார்வையில் உன்னை பார்த்துட்டால் அந்த பார்வை உன்னை அழித்துவிடும், கருகிவிடும், நீ சாம்பலாகி விடுவாய். இத்தகு ஃபிராஸல் முஃமின் என்று சொன்னார்களே, அதே ஒரு முஃமின் ஞானத்தோடும் அன்போடும் இரக்கத்தோடும் அல்லாஹ்வுடைய அருளோடும் ஞானத்தில் பார்த்தார்கள் என்று சொன்னால் ஹிதாயத்து கிடைப்பதில் என்னங்க சந்தேகம் இருக்கிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தார். இப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அல்லாஹ்வுடைய நேசத்தை, நெருக்கத்தை பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த ஆற்றலை நான் கொடுப்பேன் என்ற வல்லமையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆற்றல். ஒரு மனிதனுடைய கண்ணை பார்த்தால் கண்ணுக்குள் ஊடுருவி சென்று உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் அறியும் ஆற்றல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஒரு சபையில் ஒரு மனிதர் வருகிறார். எப்படி வருகிறார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்க்கிறார். இன்னைக்கு நாங்கள் அப்படித்தானே, ஒரு தடவைக்கு கொஞ்சம் பசந்தா இருந்தா இரண்டாவது தடவையும் பார்ப்போம், கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருந்தா கொஞ்சம் கூர்ந்து பார்ப்போம், அடுத்த பார்வை ரசித்து பார்ப்போம், அடுத்தது இச்சையோடு பார்ப்போம், உள்ளத்தில் சபலத்தோடு பார்ப்போம், இல்லையா? சாதாரண மனிதர்களை தானே நாமோ. அந்த மனிதர் பார்க்கிறார், ஒரு பெண்ணை பார்க்கிறார், அழகாக இருக்கிறது என்று இரண்டாவது பார்க்கிறார், சபலத்தோடு பார்க்கிறார், இச்சையோடு பார்க்கிறார். சரி, போயிட்டா வந்துட்டாரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்திற்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண் கொண்டு பார்க்கிறார்கள், கண்ணுக்கு கண்ணு, நேருக்கு நேர் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த சபையில் கண்களினால் விபச்சாரத்தினுடைய அடையாளத்தை நான் பார்க்கிறேன், கண்ணினால் விபச்சாரத்தினுடைய அடையாளத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார். நான் இப்படித்தான் வர்ற வழியில பார்த்துட்டு வந்தேன். அதைத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வையில் விஞ்ஞானத்தை அடைந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அஜ்மீர் ஷரீஃப் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இது போன்ற நேசர்களை பார்க்கும் பாக்கியத்தை ஹயாத்தில் நமக்கு தர வேண்டும். நல்லவர்களை ஜியாரத்து செய்வது என்பது நபி வழி, அது ஒரு இபாதத்து. நல்லவர்களுடைய ஜியாரத், இன்னைக்கு ஜியாரத்துக்கு போறேன்னு சொன்னா நிறைய பேர் சொல்றாங்க கபரு வணங்கி என்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கையானவர்களே, ஜியாரத்து செய்வது என்பது கபர் வணக்கம் அல்ல, அது ஒரு இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னுடைய தந்தையினுடைய கபிரிஸ்தானுக்கு செல்வார்கள் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. ஹதீஸினுடைய பல ஹதீஸ்களுடைய ரிவாயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாப்பாவுடைய ஜியாரத்துக்கு போவார்கள். நான் தடுத்திருந்தேன்,
குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் தடுத்திருந்த ஜியாரத்தை போவதே ஃபஸூருஹா, இப்ப நீங்க ஜியாரத்துக்கு போங்க என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்க காசு பணம் இதுதான் நிரந்தரம் என்று அதன் ஆசையிலேயே மூழ்கி கிடக்கிறீர்களா? இதுவரைக்கும் தெரியுமா இருப்பீர்கள்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை. ஒரு சில தஃசீர்ல சொல்லுவாங்க மௌத்து வரைக்கும் என்று, சில தஃசீர்ல சொல்லுவாங்க நீங்க கபருக்கு போங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை வரும். யாரும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் மௌத்தா போயிடுவாங்க, நாங்களும் மௌத்தா போறோம், ஏன் காசு பணம் என்கின்ற ஆசையில் அலைய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கிறது என்கிறார்கள் இமாம்கள். சங்கையானவர்களே, காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஜ்மீர் ஷரீஃப் அவர்களுடைய தர்பாருக்கு செல்லும் அந்த வழியில் ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தில் ஒரு 7 பேரு அவர்களுடைய கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து செல்கிறார்கள். மந்திரத்தை எல்லாம் முடித்த அந்த 7 பேர் வெளியில வர்றாங்க. ஒரு பார்வை காஜா நாயகத்தை கண் கொண்டு நேருக்கு நேர் பார்க்கிறார்கள். 7 பேரும் காஜா நாயகத்தினுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 7 பேருக்குமே காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே பேரை வைக்கிறார்கள். 7 பேருக்கும் ஒரே பேரை வைக்கிறார்கள். பின்னால சொல்றாங்க அவங்களுடைய வரலாறுகளை, இவர்கள் 7 பேரும் இறை நேசர்களாக மாறினார்கள். ஞானிகளுடைய பார்வை, அகப்பார்வை இருக்கிறதே சாமானியமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்தல் முஃமின், அகப்பார்வை ஞான பார்வைக்கு சக்தி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகிறார்கள். சங்கையானவர்களே, காஜா நாயகத்தினுடைய வரலாறை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், அவர்களுடைய ஏராளமான நல்ல குணங்களில் முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? அடுத்தவனை பற்றி குறை பேச மாட்டார்கள். இறை நேசர்களுடைய அடையாளம். இன்னைக்கு இறை நேசர்களை நாம் மதிக்க வேண்டும், இறை நேசர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னொரு இறை நேசர்களை குறித்தோ அல்லது இன்னொரு இறை நேசரை பின்பற்றக்கூடிய முரீதின்களை குறித்தோ குறை பேசுகின்றோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் ஷேகுமார்களை பின்பற்றுவதற்கு தகுதியற்றவர்கள். எந்த ஷேகும் சொல்லல அடுத்தவனுடைய குறைய தேடு, அடுத்தவனுடைய குறைய பாரு. காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய குறையையும் தேட மாட்டார்கள், யாருடைய குறையையும் பேச மாட்டார்கள். அவர்களுடைய முரீதின்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களில் ஒன்று அடுத்தவனுடைய குறையை பார்க்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் எச்சரித்திருக்கிறார்கள். அடுத்தவனை பத்தி நினைக்கிறது பாவங்கள், பெரும்பாவங்களில் ஒன்று என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கையானவர்களே, காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுவது என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள். கேட்பது என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். இறை நேசர்களுடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆன்ல முக்கால் வாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள கிஸ்ஸாக்களை தான் சொல்லுகிறான், வரலாற்றை தான் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? வரலாற்றில் படிப்பினை இருக்கிறது என்றும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த இறை நேசர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்வதிலும் படிப்பினை இருக்கிறது என்ற நன்னோக்கத்தோடு இந்த மாதம் பிறை 14 ரஜபிலே பிறந்த காஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். சங்கையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காஜா நாயகத்திற்கு என்னென்ன ஆற்றல்களை எல்லாம் கொடுத்தானோ அதை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்குண்டான மகத்தான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், உனது நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற காஜா முஈனுத்தீன் சிஷ்டியில் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை வசீலாவாக வைத்து அவர்களை பரக்கத்தாக வைத்து உன்னிடத்திலே கையேந்துகின்றோம் ரப்பே. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் அனைவர்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. எங்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஷிஃபாவை தந்தருள்வாயாக. எங்கள் யாரெல்லாம் வியாபாரத்திலே தோல்வி அடைந்து நஷ்டமடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய வியாபாரத்திலே அபிவிருத்தியையும் வெற்றியையும் தௌலத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை
அவர்களை நிம்மதியாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அனார்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீயே மன நிம்மதியை தந்தருள்வாயாக. அதிலே வஃபாத்தானவர்களுக்கெல்லாம் ஷஹீதினுடைய அந்தஸ்தை கொடுத்தருள்வாயாக. வீடு வாசல்களை, உடைமைகளை, பொருட்களை எல்லாம் இழந்தவர்களுக்கு ரப்பே நீயே ஈடு கொடுப்பாயாக. அவர்களுடைய நஷ்டஈட்டை நீயே அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்தை குறித்து ஏராளமான ஹதீஸ்களில் சொல்லி இருக்கின்றார்கள் ரப்பே. அப்படிப்பட்ட இந்த ரஜபினுடைய பரக்கத்தை கொண்டு உன்னிடத்திலே கையேந்தி துஆ கேட்கிறோம் ரப்பே. எங்கள் அனைவர்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா